துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வர இருக்கின்ற குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நிச்சயமா மிகப்பெரிய யோகம். அப்ப பதவி யோகமா இருக்கலாம், செல்வ கடாட்சமா இருக்கலாம், மிகப்பெரிய அறிவு சம்பந்தப்பட்ட நாலேஜ், இப்ப மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்டது, புது சொத்துக்கு சோகங்கள். திருமண யோகம் இருக்கா? பொதுவாக திருமணத்தை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஜூன் 2 வந்துருது. அக்டோபர் 31 வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி கொண்டு இருக்கலாமே தவிர, இப்ப எந்த அளவுக்கு அந்த அட்வான்ஸா போறாங்களோ அந்த அளவுக்கு விவாகரத்துகளும் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி சரி, இப்போ படிப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன, பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்களேன். நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியா இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா, குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா, இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாப் மோஸ்டா இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2 வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்ப குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வர இருக்கின்ற குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நிச்சயமாக துலாம் ராசி இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டார்லாம் சொல்லலாம். ஹம்ச ராஜ யோகம் இந்த ராசிக்கு அமைப்புண்டு. ஆரம்பத்தை சொன்ன பாருங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று அதற்கு கேந்திரத்தில் சந்திரன் அமைந்த காரணத்தால் ஹம்ச ராஜ யோகம் வேலை செய்யறதுனால மிகப்பெரிய யோகம். அப்ப பதவி யோகமா இருக்கலாம், செல்வ கடாட்சமா இருக்கலாம், மிகப்பெரிய அறிவு சம்பந்தப்பட்ட நாலேஜ், இப்போ மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்டது, புது சொத்துக்கு சோகங்கள், எல்லா வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்ப இவங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிறைய விஷயத்தில் சைன் பண்ணிடலாம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் 2, 4, 6 இந்த வீட்டுக்கு குரு பார்வை வருது. 2ஆம் இடத்துல குரு பார்த்தாலே புது நபர்கள் வர வாய்ப்பு உண்டு. அது இல்லாம தனதானிய விருத்தி இருக்கு. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இருந்தாங்க. அப்போ குழந்தைகள் வேற ஹாஸ்டல் தங்கி படிச்சிட்டாங்க. அப்போ பிரிந்த குடும்பங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வாய்ப்புகள் பிறக்குது. கையில் காசு இப்போதான் நிற்கும். இத்தனால வந்த காசெல்லாம் விரயமாயிட்டே இருந்தது. இப்போ குடும்பத்தில் நகை வாங்கி வைக்கிறோம், குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கு செய்கிறோம்,
குழந்தை பிறப்பு வாய்ப்பு இப்பதான் இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு பல கஷ்டப்பட்டது, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அது சரியில்லைன்னு பல இது ஏற்பட்டது இந்த ராசிக்கு தான். இப்ப குழந்தை ரீதியாக அம்சம் வருது. ஃபர்ஸ்ட் திருமண யோகம் இருக்கா? பொதுவாக திருமணத்தை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஜூன் 2 வந்துருது. அக்டோபர் 31 வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி கொண்டு இருக்கலாமே தவிர, குருபலம் அவன் அக்டோபர் 31 தான் வருது. ஏன்னா குரு அதிசாரத்தை சிம்மத்துக்கு வர. அப்ப என்ன ஆகுதுன்னா, திருமணம் கூட்டு சம்பந்தப்பட்டது, தடைப்பட்ட திருமணம் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குது. இப்ப திருமணம் பாத்தீங்கன்னா நடக்குமா நடக்காத, ஒரு 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறேன். அப்ப பிரச்சனை இருக்குங்க. 2வது திருமணம் ஒரு சில டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா 2வது திருமணம் அவங்க வாய்ப்பு உண்டு. சார் முதல் திருமணம் சார் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப நிறைய பேரண்ட்ஸ் சொல்றதுன்னா, ஜாதகம் பாக்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி வரலையே. அப்ப சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யூடியூப்ல கூட இருக்கு. யோகினின்னு வரும். அதுல சுயம்பர நித்திய கலா யாகம்லாம் பண்றாங்க. ஒரு சில இடத்துல கேரளால அதிகமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாகமோ இல்ல அது மாதிரி மந்திரங்களோ 21 நாள் தொடர்ந்து கேட்டுட்டு வர வர திருமண வாய்ப்புகள் அதிகரிச்சிருது. கேட்டாலே நம்ம சொல்லணுங்கிறது இல்ல, கேட்டாலே. ஏன்னா அதோட வைப்ரேஷன். நான் பொதுவா வீட்டுல போடுங்க, கணவன் மனைவிகள் இருந்து பிரச்சனை இருக்குங்க சேருவாங்க, இன்னும் அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. அந்த மாதிரி அப்ப திருமணத்துக்கு அந்த அக்டோபர் 31 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவா ஜாதக திருமண நாளே தோஷமுள்ள ஜாதகத்துக்கு நிவர்த்தியா இருக்கு. ஒரு சில ஜாதகத்துல 7ல சூரியன் செவ்வாய் இருந்து ராகு கேது சம்பந்தப்பட்டால் திருமண வாழ்க்கை அவ்வளவு மாங்கல்ய ஸ்தானம் சிறப்புலன்னு வந்துடும். அப்ப அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாகணுமே. அப்ப அதுக்கு உண்டான மேட்சிங் பண்ற ஜாதகம் என்ன, அதை நாள் பார்த்து அந்த நாள்ல லக்னம் திருமணம் கரெக்டா பார்த்து போடும் பொழுது சிறப்பா இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கோயில தான் கல்யாணம் வைக்கணும். தோஷமுள்ள ஜாதகத்துக்கு கோயிலே தீர்வாகுது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கோயில கல்யாணம் வைப்பாங்க, இல்ல வீட்டுல கல்யாணம் வைப்பாங்க. அப்ப நல்லபடியா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு மண்டபம்னு போயிட்டோம். கல்யாணம் வைக்கிறாங்களோ இல்லையோ, மேக்கப் மெகந்தி வரைக்கும், வாழ்றதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட் வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப ஜாதகம் பாத்தீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. அப்ப ஒரு சில தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு தீர்வாக இப்படி பார்த்துட்டு சிறப்பா இருக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. நிச்சயமா சார். ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு அந்த அட்வான்ஸா போறாங்களோ அந்த அளவுக்கு விவாகரத்துகளும் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி சார், இப்போ படிப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? நிச்சயமா படிப்புனா 4ஆம் பாவங்க. இந்த 4ஆம் பாவத்தில் குருவாரை வந்திருக்கு. அப்ப மாணவர்களுக்கும் யோகம், சொத்து சுகத்துக்கும் யோகம் வந்திருக்கு. அப்ப பொதுவா ஃபர்ஸ்ட் விஷயம் சார், வேலை படிப்பு இருக்கா? படிப்பு சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சார் ஆல்ரெடி என் பையன் படித்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா? இப்போ படிக்க கேம்பஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த முடிக்கிற காலேஜ் பருவத்தில் இருக்கிறவங்க கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுவேன். நான் அரிய இருக்கிற பையனை அட்டன் பண்ண சொல்கிறேன். அரிய இருந்தாலும் நீ அட்டன் பண்ணு, உனக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ராசி துலாம் ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் கேம்பஸ் இன்டர்வியூ. ஏன்னா 4, 6 தொடர்பு வந்த நாள் வாய்ப்பு வந்துடும். சரி, இப்போ அந்த பையனுக்கே வேலை வாய்ப்புனா ஆல்ரெடி வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் லோன் மட்டும் இந்த ராசி பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா செப்டம்பருக்கு மேலே ரிசெஷன் ஒரு வர வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் வளர்ச்சி, வேலையில் வளர்ச்சி, கல்வியிலும் வளர்ச்சியாக இருக்குது. திருமணம் மட்டும் குறிப்பிட்ட நாள் பார்த்தா போதும். ஒரே ஒரு பரிகாரம் தேவைப்படுது. என்னன்னா, இவங்களுக்கு சர்ப வழிபாடுகள். பொதுவாக குரு பகவான் அன்னைக்கு குரு பகவான் போய் யாகத்தில் அட்டன் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ராகு கேது சர்ப வழிபாடு. 5ஆம் இடத்துல ராகு மனசை சஞ்சலத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஒன்று சர்ப வழிபாடு இல்லைன்னா மாரியம்மன் வழிபாடு, துர்கை வழிபாடு பண்ணிக்கிட்டா மைண்டு ஃபோக்கஸாக கான்ஃபிடென்ட்டாக ஜெயிச்சிருவாங்க. சூப்பர். வெற்றி வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. துலாம் ராசிக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, இல்ல எண் கணிதம் ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, தகவல்கள் எங்களுக்கு வேணும், இல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விஜயகுமார் சாரை டைரக்டா நீங்க சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.